ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மருவத்தூர்லேருந்து மழுவங்கர்ணன்ற வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யூர் போகிற ஆன் ரோட்டில் இருக்குது சைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரோல்லாம் போடுவாங்க, அதாவது வலைலாம் போடுவாங்க. நம்ம சைட்லாம் ஃபென்சிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வலை செய்ய போகிற குடோன் இது. இது வந்து நம்ம தான் ஃபுல்லாகவே லே பண்ண போகிறோம். இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு 40, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் ஏரியாவில் கஸ்டமர் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஒரு பில்டிங், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ஒரு யூனிட்டு, நம்ம ஃபென்சிங் ரோடெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ஒரு யூனிட்டு கஸ்டமர் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா அவர் பேஸ்ட் வரைக்கும் பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நம்ம பேஸ்ட்டுக்கு மேலே ஒரு 7 அடி மட்டும் 9 இன்ச் இன்டர்லாக் வச்சு லே பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி மட்டும் நம்ம லே பண்ணி தரப்போகிறோம். டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி ஹைட். இது பில்டிங்கு நம்ம லே பண்ணி தரது பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி ஹைட்டு. மீது ஒரு அடி ஹைட்டு கஸ்டமர் வந்து 7 அடியில் ஒரு பீமும் 12 அடியில் ஒரு பீமும் கஸ்டமர் விட போகிறாரு. இதுதான் கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 9 இன்ச் இன்டர்லாக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் நல்ல ஒரு பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பில்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு மெத்தடில் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கோட டோட்டல் ஏரியா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 நாளில் நம்ம டோட்டல் பில்டிங்கை முடிச்சு கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கமர்ஷியலாக பில்டிங் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸ் அடுத்தடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம செய்யூர் தாலுகா மழுவங்கர்ணன்ற வில்லேஜ், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கல். நம்ம உங்களுக்கு எப்போவுமே தெரியும், சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கல் வந்து நம்ம ஃபுல்லாகவே டீப் லெவல், எல்லாத்துக்குமே டீப் லெவல் கட்டிட்டு டீப் லெவலுக்காக ஃபிட் லெவல் வச்சு ஒரு கல்லுமே வந்து மேல் மட்டம், இதை பாருங்கள், மேல் மட்டம் பக்கவாக செக் பண்ணிக்கணும். அது மாதிரி சைடும் செக் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபஸ்ட்டு கல் கரெக்டாக லே பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கல் வந்து நம்ம எடுத்து போட்டு லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் குயிக்காக ஆகும். இது மாதிரி நம்ம ஒரு கல்லுமே செக் பண்ணிக்கணுங்க. மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் வந்து பேஸ்மெண்ட் போடும்போது கரெக்டாக அந்த பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக டீப் லெவலுக்காக வச்சு போட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. எங்களுக்கும் வேலை குயிக்காகும், உங்களுக்கும் வந்து ஒர்க்கு நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5500 கல் டோட்டல் ஏரியாவுக்கு பிடிச்சிது. அவ்வளோ கல்லுமே நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி வால் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரிக்ஸு 5500 பிரிக்ஸுமே உள்ளே வரணும். அதனால் வந்து நம்ம அவ்வளோ பிரிக்ஸுமே வந்து உள்ளே தம்ப் பண்ணுறோம். நம்ம ஒரு சைடு வேலை போயிட்டுருக்கு, இந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வழி இருக்குன்றதுனால இந்த சைடில் எல்லா லோடுமே இறக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்களும் இந்த சைடில் இறக்குன்னு தான் அண்ணாட ஷிப் பண்ணுறாங்க, ஒரு கல் லே பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஒர்க்குன்னும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். அதுக்கு அடுத்த நாள் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேகமாக போகும். இது கீழே 7 அடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 கல்லுக்கு மேலே பிடிச்சிது. அது 4 நாளில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கல் வைக்கிறது தாங்க டைம் ஆகும், அதுக்கப்புறம்லாம் நம்ம குயிக்காக டக்குன்னு வேலை ஆகிடும். அது மாதிரி வந்து இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு செங்கல்லால் போட்டு நம்மளுக்கு கஸ்டமர் ஒரு 3 அடி ஹைட்டு செங்கல்லால் போட்டு அதை பூசி நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. இதே நீங்கள் வந்து பில்த்து பீம் போட்டு பில்த்து பீம்லேருந்து நம்ம வந்து இன்டர்லாகில் கூட பேஸ்மெண்ட் போட்டிருக்கலாம். பட் ஆனால் கஸ்டமர் வந்து பில்த்து பீம்லாம் போட்டுட்டு தான் நம்மகிட்ட வந்ததுனால ஆல்ரெடி செங்கல் இறக்கி வச்சுருந்தார். அதனால் அவர் அந்த ஆப்ஷனுக்கு வர முடியல, இல்லைனா நம்ம இன்டர்லாக்லேயே பண்ண சொல்லியிருப்பார். அவர் செங்கலில் இருந்ததுனால செங்கலில் பண்ணிட்டார். நீங்கள் வந்து இது மாதிரி பில்டிங் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா நான் பேஸ்மெண்ட்டு இன்டர்லாக்லேயே கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அந்த 3 அடி ஹைட்டு நம்ம இன்டர்லாக்லேயே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பெல்ட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பேஸ்மெண்ட்டும் இன்டர்லாக்கில் தாராளமாக போடலாங்க. நல்லா லோடு எடுக்கும், உங்களுக்கு வேலையும் குயிக்காகும், மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகும். ஸோ வந்து இன்டர்லாக்கில் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம ஒரு கல் ஃபுல்லாக லே பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கான டைம் ஒரு 2 ஹவர் இல்லை 3 ஹவர் விட்டால் தான் அது செட் ஆகும். அந்த மாதிரி செட் ஆகினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம இது மாதிரி ஜாயிண்டில் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்.
இது ஃபஸ்ட் லைன் இது சிமெண்ட் பால் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கல் அப்படியே எடுத்து லாக் பண்ணினே வரலாம். இதில் ஒரு சில கஸ்டமர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் அந்த கேப்பில் ஊற்றத்தை விட மேலே ஊற்றிட்டு அடுக்குனிங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் சார் அப்படின்னு. அது வந்து நீங்கள் அது மாதிரி ஊற்றிட்டு அடுக்கிறதுக்குள்ளே ட்ரை ஆகிடுங்க, அது வந்து க்ரிப்பாக பிடிக்காது. இது மாதிரி அடிக்கிட்டு கேப்பில் ஊற்றும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் அந்த கல் மேலே வந்து கரெக்டாக அந்த ஜாயினில் ஊற்றி கீழே கல் மேலே வந்து அடியில் நின்றுடும், சீக்கிரம் காயாது. உள்ளீரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு காயும், க்ரிப்னஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மேலே ஊற்றிட்டு அடுக்கணும்னா நம்ம அடுக்கிறதுக்குள்ளே காஞ்சிரும் அடிக்கிற வெயிலில். ஸோ வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் ஊற்றிட்டாங்க, அடுத்த லைன் எடுத்து அப்படியே வச்சுனே வராங்க. இப்போ வந்து இப்போ வச்சுன்னு வர லைனுக்கு வந்து இது மேலே ஊற்றுற பால் தான் அது வச்சுன்னு வர லைனுக்கு கீழே போய் பிடிக்கும். அது மாதிரி தான் பால் ஊற்றுறது அந்த மெத்தட் தான். நீங்கள் இப்போ வைக்கிறது பிடிக்கிறதுக்காக ஊற்றலை, அது கீழ்கல்லுக்காக ஊற்றுறது. இப்போ இதுக்கு மேலே ஊற்றுறது தான் இந்த லைனுக்கு வந்து க்ரிப்னஸ் நம்மளுக்கு பிடிக்கும். பாருங்க, இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 10-11 கல் ஹைட்டு இந்த சைடு போட்டுட்டோம். அந்த சைடு ஒரு 2 துறைக்கு போட்டிருக்கோம். மற்றபடி ஒரு கல் ஃபுல்லாகவே லே பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நாள் ஒர்க்கு தான் இது. இது மாதிரி வந்து ஃபஸ்ட் டேன்றதால கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், அடுத்தடுத்த நாள் வேலை குயிக்காக போகும். நீங்கள் இன்டர்லாக்கை பற்றி அதிகமாக தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு எதனா காம்பவுண்ட் ஒர்க்கு, ஷெட் ஒர்க்கு, வீடு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து புதுசாக வீடியோ வந்துட்ருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.